வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லக்கி த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா டைரக்ட் டெலிவிஷன் பிரீமியரா வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஜிவி பிரகாஷ், அனஸ்வரா ராஜன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தொலைஞ்சு போன நாய்க்குட்டியை தேடி அலையக்கூடிய ஒரு தேடல் படலம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே அந்த நாய்க்குட்டியை காட்டுறாங்க. அந்த நாய்க்குட்டி பிறந்த போதே தன்னோட அம்மாவை வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருந்து காப்பாத்துது அப்படின்னே சொல்லலாம். தன்னோட அம்மாவோட வளருது. ஒரு கட்டத்துல தன்னோட அம்மாவை வந்து பிரிஞ்சிருது. பிரிஞ்சு அந்த நாய் எங்க போய் சேருது அப்படின்னா ஜிவி பிரகாஷோட ஃபேமிலிக்கு தான் வருது. ஜிவி பிரகாஷோட அக்கா பொண்ணுக்கு ஆர்டிசம் அப்படின்றது இருக்கும். அதனால அந்த பொண்ணுக்கு ஒரு துணை தேவைப்படுது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் அந்த நாய் வந்து ஒரு துணையா அமையுது. சோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் அப்படின்றது இருக்கு. அந்த நாய் திடீர்னு காணாம போயிருது. அதுக்கப்புறம் அந்த நாய் எங்கெங்கயோ டிராவல் ஆகுது. அந்த நாயை தேடி இவங்களும் வந்து போறாங்க. சோ அந்த நாய் யார்கிட்ட எல்லாம் போகுது, அவங்க கிட்ட இருந்து இவங்க மீட்டாங்களா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட தொடக்கம் அப்படின்றதே நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் நிறைஞ்சதா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட அக்கா பொண்ணோட கதை, அந்த ஆர்டிசம் ரிலேட்டடான சீக்வன்சஸ் எல்லாம் காட்டுவாங்க. அது ஒரு மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அந்த லக்கியோட கதையை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நாய் அந்த பொண்ணு கிட்ட வந்து சேரக்கூடிய அந்த மூமெண்ட், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சில சீக்வன்சஸும் ஓகேவா இருந்துச்சு. பட் அந்த நாய் காணாம போனதுக்கு அப்புறம் அதை தேடி அலையக்கூடிய ஒரு தேடல் படலம் அப்படின்றது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் குழந்தைகள் படமா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு சிம்பிள் லாஜிக்கையாவது படத்துல வச்சிருக்கணும்ல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்து பொலிட்டீஷியன் கிட்ட இருந்து அப்படியே எம்எல்ஏ கிட்ட போகுது, அடுத்து வந்து சிஎம் வரைக்கும் போகுது. அவ்வளவு தூரம் போயிடுச்சு, அதை இவங்க எப்படி காப்பாத்த போறாங்க அப்படின்ற ஒரு பரபரப்பு ஏற்படணும்ல. இதுல பாத்தீங்கன்னா மொக்க மொக்க ஐடியாஸா வச்சு அந்த நாயை ஈஸியா வந்து ரீச் பண்ற மாதிரி காட்டுறாங்க. லாஜிக்கலாவும் இல்ல அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல அப்படின்னே சொல்லலாம். அனஸ்வரா ராஜனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர டம்மியான ரோல் இதுல கொடுத்திருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துல வந்து மொரட்டு மாஸ் ஹீரோ மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கதைக்கு அது தேவையா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கான படம் அப்படின்ற பேர்ல வந்த ஒரு மொக்க படம் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட் எல்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.